ஹாய் கைஸ், நீங்க பார்த்துருக்குறது டெஸ்லா டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ராஸ்பெரி பிக்கோ போர்டு இருக்கு பார்த்தீங்களா? இத வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இதில வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆர்டினோ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ஆர்டினோ தெரியும்னால ஆர்டினோ சாஃப்ட்வேர் வச்சு இது வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். டோனின்ற சாஃப்ட்வேர் வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு பில்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்மளுக்கு வந்து எம்பெடட் சி தெரிஞ்சனால இதை வச்சு நம்ம ப்ரோக்ராம் வந்து பில்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து இந்த ஆர்டினோ சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுலையும் ஃபுல்லாக சொல்லி தந்திருக்கேன். மறக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஸ்பெரி பை பிக்கோவோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதில் வந்து RP2040 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா. இதில் வந்து டுயல் கோர் ஆர்ம் கார்டெக்ஸ் ப்ராசஸர் தான் இது. அண்ட் இதோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோனா 133 மெகாஹெர்ட்ஸில் ரன் ஆகும். இதோட ரேம் எவ்வளோனா 246 கேபியில் தான் இருக்குது. அண்டு 2 MB ஃப்ளாஷ் மெமரியும் இருக்குது. அண்டு லோ ஸ்லீப் மோடும் இருக்குது. அண்ட் இதில் இன்பில்ட்டாகவே டெம்பரேச்சர் சென்சாரும் இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம எதிலெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணலான்னா சியில் பண்ணலாம், அண்டு C++ல் பண்ணலாம், அண்டு மைக்ரோ பைத்தானில் பண்ணலாம். அண்ட் பைத்தானில் வந்து நம்மளுக்கு தெரியலனா இதில் வந்து ஆர்டினோ சாஃப்ட்வேர் வச்சு இதில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு C++ தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது வந்து லோ காஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மற்ற மைக்ரோ கண்ட்ரோலரோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்குது. இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். இது பை பண்ணுற லிங்க், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டைப் சி வந்து போட்டு கொடுக்கல, இது வந்து டைப் பி போர்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டைப் பி போர்டை வச்சு இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ராஸ்பெரி பை பிக்கோவோட யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு லைட் இண்டிகேஷன் எதுவுமே இதில் வந்து காட்டல. அண்ட் இது வந்து லைட் இண்டிகேஷன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஆர்டினோ யூஸ் பண்ணி லைட் பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் க்ரோமுக்கு போய்ட்டு ஆர்டினோன்னு சர்ச் பண்ணிவிட்டு ஆர்டினோ சாஃப்ட்வேர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு உள்ள சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் போய்ட்டு கீழே வந்து உங்களோட சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து விண்டோஸ் 34 பிட்டு, அதனால் நான் 34 பிட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடும். லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு வந்து செலக்ட் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து செலக்ட் அதர் மோர் போர்ட்ஸு போர்டுன்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு ராஸ்பெரி பை பிக்கோன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே செகண்ட் ஆப்ஷனும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதனா தேவைப்படும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு.
இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் போனீங்கன்னா ஃபைல்னு இருக்கும். ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்னு இருக்கும். எக்ஸாம்பிள்ஸில் போனீங்கன்னா பேசிக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பிளிங்க்னு ஒன்று வரும். பிளிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கோட பிளிங்கோட ப்ரோக்ராம்ஸ் வந்துடும். அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அண்ட் இதில் மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து மேலே இருக்கிறது வந்து கமெண்ட் பார்ட்டு. அதை கமெண்ட் பார்ட் நம்ம டிலீட் பண்ணிடுறோம். இதில் வந்து டிலே ஹைன்னு கொடுத்துருக்காங்க, டிலே லோன்னு கொடுத்துருக்காங்க. 2 டிலே கொடுத்துருக்காங்க 2 இதுக்கு. டிலே ஹைனா டிலேயில் வந்து 1000 அப்புறமே கீழே வந்து டிலே கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த சோர்ஸ் கோடை வச்சு நம்ம வந்து அப்லோட் பண்ணி பார்க்கலாம். வாங்க அப்லோட் பண்ணி பார்த்துடலாம். ராஸ்பெரி பிகோ போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நம்மளும் அப்லோட் பண்ணி பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து விட்டு விட்டு பிளிங்க் ஆகுது பாருங்கள். அந்த கீழே எல்இடின்னு இருக்கிறதுல ராஸ்பெரி பிக்கோவில் இருக்கிறதுல இங்கே டிலே இருந்துச்சு பார்த்தீங்களா, டிலேயில் வந்து நம்ம 2000 இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஹையில் வந்து லைட் வந்து 1 ஹவர் நின்று எரியும். அதுக்கப்புறமேட்டு டிலே வந்து லோவில் இருக்குது பார்த்தீங்களா, லோனா வந்து ஆஃப்னு அர்த்தம். அது வந்து கம்மியாக ஆஃப் ஆகும். 100,000 செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து செகண்ட்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் டிலேயில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் கொஞ்சம் ஷோ ஆகும். அதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.